பன்றிமலை சீலனே வா வா வா, பரமகுருநாதனே வா வா வா, குண்டிலுரை வேலனே வா வா வா, குமரனருள் பாலனே வா வா வா, பன்றிமலை சீலனே வா வா வா, பரமகுருநாதனே வா வா வா, குண்டிலுரை வேலனே வா வா வா, குமரனருள் பாலனே வா வா வா, பக்தர்கனு கூலனே வா வா வா, பழனியாண்டு தாசனே வா வா வா, சித்தருள் சிவாயமே வா வா வா, சிவநம சிவாயமே வா வா வா, வெங்கடத்தில் வாசனே வா வா வா, உண்மை ஸ்ரீனிவாசனே வா வா வா, தென்பழனி வாசனே வா வா வா, தேமதூரநேசனே வா வா வா, உலகளந்த நாதனே வா வா வா, விஸ்வரூப கீதனே வா வா வா, நீலகண்ட ரூபனே வா வா வா, ஜோதி ஸ்வரூபனே வா வா வா, ஆகமம் உணர்ந்தவா வா வா வா, அன்பிலே உயர்ந்தவா வா வா வா, வேதங்கள் உரைப்பவா வா வா வா, வேழமுகத்து விநாயகனே வந்தருள்வாய் கணநாயகனே, விக்ன நிவாரணதாயகனே, கொண்டமேனியும் தேவரும் காணறிய கனகோடி சேதிகள் செய்யும், கற்பக கரங்களும் சங்கு சக்கிரரேகை கதிர்விடும் கமல பதமும், சுடரொளி வீசும் ஞான ஜோதியே போற்றி போற்றி, இடர்களை நீக்க வல்ல ஏந்தலே போற்றி போற்றி. பகவான் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளது 118வது ஜெயந்தி மகோத்சவத்திற்கு இங்கு இருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசான் சத்குரு ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளுடைய பாதுகைகளை என்றும் தமது திருக்கரங்களில் ஏந்தி நம் அனைவருக்கும் ஆசி வழங்கி வரும் ஆசான் சத்குரு ஸ்ரீ சக்திவடிவேல் சுவாமிகளுக்கும் ஸ்ரீ குருபகவான் அவர்களுக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியேனுடைய ஆத்மார்த்த நமஸ்காரங்களை தெரியப்படுத்தி அனைவரையும் அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தலைமுறையை ஆற்ற இருக்கும் மேஜர் கணபதி மாமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். மாயவரம் எனப்படும் மயிலாடுதுறையில் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி அன்று பிறந்தவர். 1.5 ஆண்டு காலம் பூனாவில் இந்திய இராணுவத்திற்காக பயிற்சி பெற்றவர். மேலும் இந்தியன் மிலிட்டரி அகாடமி தேராதூனில் சிறப்பு பயிற்சியை மேலும் ஒரு 1.5 ஆண்டு பெற்று இந்திய இராணுவ படையில் சேர்ந்தார். 1971ஆம் ஆண்டு நம்மில் பலருக்கு தெரியும் ஒரு முக்கிய ஆண்டாகும். இண்டோ பாக் வார் என்று சொல்லுவோம். இந்திய பாகிஸ்தான் ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரில் சிறப்பான பணியை ஆற்றியவர் மேஜர் கணபதி மாமா அவர்கள். இவர் இன்று லைட் ஆஃப் பன்றிமலை ஸ்பெஷல் சிறப்பிதழை வெளியிட்டு தலைமுறை ஆற்ற இருக்கிறார். Just a few words about Major Ganapati Mama. He was born in Mayavaram on Sri Vinayaka Chaturthi day. He had 1.5 years training at Pune to join Indian military service. Following this, he underwent rigorous special training in Indian Military Academy at Dehradun. He is going to deliver the presidential address
after releasing the light of Pandrimalai. My welcome address with a request to our Swamiji to release the light of Pandrimalai special issue for the current year. May I call upon Dr. Tirunavukarasu, the founder of AK Nursing Home, to receive the first copy of Light of Pandrimalai special issue. A word of appreciation about his yeoman service as a medical doctor should go on record. A very simple and humble doctor, service-oriented doctor. இப்பொழுது சுவாமிகள் ஆசியுரை வழங்க இருக்கிறார்கள். சுவாமிகள் will address the gathering. ஒருவராக இங்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்பான பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். Dear brother and sisters and lovable devotees, you are all welcome to our ashramam. I am so blessed to see you all get together in one place. Our Guru Bhagavan Srila Sri Pandrimalai Swamigal love and bless one and all always. முருகா, நான் இப்போ ஒரு நமசிவாய மந்திரத்தை பற்றி அதோட சக்தி என்னங்கிறத பற்றியும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். சுவாமியோட முதல் மந்திரம், நான் டெய்லி பிரேயர்ஸில் சொல்கிற மந்திரம் இது. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாய் நின்றணிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த மந்திரத்துக்கு இங்கிலீஷில் ஒரு டாக்டர் சுவாமிநாதன் அவர்களும் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லுவாங்க. இதில் இந்த மந்திரத்தில் என்ன ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா, இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பிறப்பு, இறப்பு, வயோதிகத்தன்மை அண்ட் தென் நோய்வாய் சிக்னஸ், பிறப்பு, இறப்பு, வயதான காலம் அண்ட் சிக்னஸ், இது எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த எல்லாத்திலிருந்து விடுபட்டு அந்த சஞ்சலத்தையும் தாண்டி வரணும்னா எல்லாரும் சொல்ல வேண்டிய மந்திரம் நமசிவாய. ஓம் நமசிவாய ஸ்ரீ பன்றிமலை சுவாமியே நமக. இந்த மந்திரம் சாதாரணமா எல்லாரும் நினைக்கலாம். இந்த மந்திரத்தை நம்ம இப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு வந்தா அது ஒவ்வொரு செல்ஸ்லயும் ஜீன்ஸ்லயும் போய் உள்ள அப்படியே உட்கார்ந்துகிட்டு நம்மள அறியாம அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மள கடைசி காலத்துக்கு நம்ம கூட வர்றது அந்த நமசிவாயம் தான். அதுக்கு இன்னொரு இது கூட சொல்லலாம், பெற்றதாய் தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்றம் நெஞ்சகம் கலைகள் மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. ஒரு தாய் அந்த குழந்தைய மறந்துட்டாலும், இல்ல அந்த குழந்தை தாயை மறந்துட்டாலும், எப்படி மறக்க முடியும்? ஒரு தாய் அவங்களோட குழந்தைய அப்படி சப்போஸ் மறந்துட்டாலும், இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளதான் உயிர் இருக்கு. இந்த உடம்பு அந்த உயிரை மறந்துட்டாலும், அந்த உயிருக்கு இடம் கொடுத்த அந்த உயிர் சோல் இந்த உடலை மறந்துட்டாலும் மறக்கவே முடியாது. இருந்தாலும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கலைகள்லாம் கத்துக்கிறோம். ஓல்டு ஏஜ்ல என்ன ஆகுது, அதெல்லாம் மெமரி லாஸ் ஆனோன்னு எல்லாம் மறந்துடுறோம். அப்படி இருந்தாலும் சரி, இப்ப கண்கள் இருக்கு, கண்கள் முன்னாடி இமைகள் இருக்கு, அது முன்னாடி எதுனா ஒரு சின்ன ஒரு இப்படின்னு சவுண்ட் கேட்டா கூட உடனே கண்ணு மூடிக்கும், ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கும். நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை கண்ணுக்கு இமைக்கு கண்ணை மூடுங்கன்ட்டு. அதுவும் மறந்துட்டாலும், இது எல்லாமே மறந்துட்டாலும், நான் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிறது தான் சுவாமியும் சொல்லிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. எனக்கும் அதான் உபதேசம் பண்ணியிருக்காங்க. அதே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக. இது கடைசியாக எல்லாரையும் கரை சேர்க்கும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்
அருள்வாய் பன்றிமலை குகனே முருகா நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் வாக்கு பலிக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த விழாவிற்கு இந்த அடியனை தலைமை தாங்க பணித்த ஆசான் சத்குரு பன்றிமலை ஓம் சக்தி வடிவே சுவாமிகளின் திருவடிகளுக்கு என்னுடைய அநேக கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பகவானின் பெருமையை பற்றி பேசுவது இந்த சிற்றறிவு படைத்த நம்மால் முடியாது. நம்மால் மட்டும் இல்லை, தேவர்களால் கூட முடியாது. ஏன் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் கூட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவருடைய மாணாக்கன் ஒருத்தன் அவரை ரொம்ப கம்பல் பண்ணான். இந்த பூமியில் பிறந்து இறந்தவங்க எவ்வளோ பேருன்னு நீ கணக்கிட்டு சொல்லு, நான் பகவானுடைய அருமை பெருமைகளை சொல்கிறேன்னாரு. அவன் வாயடித்து போய் நின்னான், அவனால் சொல்ல முடியல. நம்ம திருவள்ளுவர் அதுக்கு அருமையான குறள் ஒன்று சொல்லியிருக்கார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. துறந்தார் பெருமை, பெரியவங்களுடைய பெருமையை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கங்கிற எண்ணிக்கையை நம்மள சொல்ல முடியாதோ அது போலன்னு அழகான குறள் இது. நான் நம் குருநாதரை எப்படி இங்கே வந்து கண்டுபிடிச்சேங்கிறத ஒரு சின்ன உரையில் சொல்லிடுறேன். எனக்கு 8 வயசு இருக்கும். எங்கள் மாமா முருகன் மந்திரத்தை சொன்னார் எனக்கு. அதை நான் ரொம்ப சிரத்தையாக செய்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என் கனவில் காலையில் முருகன் பிரத்யட்சமாக என் மேலே எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. எங்கள் தெருவில் முனையில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் முருகனை பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி முருகன் படம் எங்கேயோ தேடிட்டு இருந்தேன், எந்த இடத்துலையுமே கிடைக்கல. ஒரு நாள் 2 நாளில், 1 மாதம் 2 மாதம் இல்லை, 30 வருஷம் நான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அது மாதிரி முருகன் படத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. மிலிட்ரியில் சேர்ந்தேன், கேப்டனாக இருந்தேன். எனக்கு மதராஸ் போஸ்டிங் கிடச்சிது. ஃபோர்ட்டில் என் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எனக்கு பக்கத்து ஆஃபீஸில் மேஜர் லோகநாதன் வேலை செய்துட்டு இருந்தார். அவருடைய நட்பு கிடச்சிது. அவர் ஒரு நாள் சொன்னார், கணபதி நான் வந்து எங்கள் குருநாதர்கிட்ட போகிறேன் வரியா அப்படின்னாரு. சரி அப்படின்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆசிரமத்தில் கால் எடுத்து வச்சேன். இதே இடத்துல நின்று சுவாமிகள் உள்ளார பூஜை பண்ணி வெளியே வந்து கதவை திறந்தார். அந்த முருகனை பார்த்த பிறகு அசந்து போய் நின்னேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த முருகன், சாட்சாத் முருகன், எங்கே தேடியும் கிடைக்காத முருகன் இங்கே கிடைச்சார் எனக்கு. இது முருகன் சாதாரண முருகன் இல்லை. சாமி நான் பார்த்ததை சாமி அழகாக அப்படியே எழுதி வச்சிருக்காருன்னா இது முருகனுடைய அருள். உண்மையாக முருகன் நம்ம எதிர்க்க வருவார்னா இப்படி தான் இருப்பார். நான் எப்படி பார்த்தனோ அதே உருவம், அதே ஹைட், அதே இந்த ஹேர் ஸ்டைல். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். இது மாதிரி ஒரு நடந்ததை எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு மனசில் அவ்வளோ இது இருக்குது. அது எனக்கு கடவுளுடைய அருள், சுவாமியுடைய அருள். முருகன் கிடைச்சாரு, எனக்கு குருநாதர் கிடைச்சாரு, அவரோட அருளும் ஆசையும் எனக்கு கிடைச்சிது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்குடைய அர்த்தம், பயன் நம்ம சுவாமியுடைய திருவடியே அப்படின்னு சொல்லி இந்த மறுபடியும் இந்த எனக்கு இந்த பெரிய சான்ஸ் கொடுத்த நம்ம சுவாமியின் திருவடிக்கு அநேக கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு பேசுகிறது. இதில் நான் பேசுகிறதில் பல தவறுகள் இருக்கலாம், தயவுசெய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம சங்கீர்த்தனம். கணபதி தாளே கருத்திடை வைப்போம், கணபதி தாளே கருத்திடை வைப்போம், முருகனை பஜமனமே திருமால் முருகனை பஜமனமே, முருகனை பஜமனமே திருமால் முருகனை பஜமனமே, மனமே முருகனை பஜமனமே
இது நேரமா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா களைத்தேன் ஜென்மம் எடுத்து செலுத்தேன் முருகா களைத்தேன் ஜென்மம் எடுத்து செலுத்தேன் பொறுத்திருந்து களைத்தேன் ஜென்மம் எடுத்து செலுத்தேன் பொறுத்திருந்து குலமாறும் உனை நாடி உனை பாட வரும்போது விளையாட இது நேரமா கரிசனித பம புதியாக புதிரோ ஜிகதி சரி சனி சனி தபம புதியாத புதிரோ விளையாட இது நேரமா என் வினையால் ஏற்படும் பாடுதனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकर मामव भव सागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भव सागर तारक शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो மனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அறிவிதமதாய் வளர்ந்து 16 விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற புத்தகம் உறவு வேண்டும் உள்ளம் நினைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாக வேண்டும் வேலவா விதைந்து வா 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 முருகனே வா 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 ஓம் நம சிவாயனே வா 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 ஓம் நம சிவாயனே வா 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 ஓம் நம சிவாயனே வா வா வா
முப்பத்து வர்க்க தமிழருமடி பேண என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை. பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். Humble pranams to our Guru Bhagavan, Srila Sri Pandrimalai Swamigal. Humble pranams to our Asan Sadguru, Srila Sri Shakti Vadivel Swamigal. And it is here the presence of our Guru, an enlightened master, a holy Siddha, a Avadhuta, is of great significance. The advent of Guru in one's life provides the clarity of thought and wisdom to make the right choice that brings success, happiness, and the transformation required to evolve into a better version of oneself. Our Guru Bhagavan, Srila Sri Pandrimalai Swamigal, is our GPS, Guru Positioning System. Swamigal navigates our lives seated within us, provides us that experiential learning to stay true and involve towards one's duties and responsibilities, and also enable us to realize our inner potential that fulfills the higher purpose of human birth. குன்றில் உதித்தோன் வாழ்க, குணமலை சிறந்து வாழ்க, பன்றிமாமலையே பெற்ற பாகிய பரணி வாழ்க, என்றுமே உலகம் உய்ய இன்பமே அருள்வோன் வாழ்க, பன்றிமாமலையோன் வாழ்க, பரஞ்சுடர் வாழ்க வாழ்க. Thank you. திருச்செந்தில் வடிவேல் முருகா செல்வானி வாராய், முருகா செந்தில் வடிவேல் முருகா செல்வானி வாராய், சந்ததமும் தீபஜோதி தன்னில் நீவாராய், சந்ததமும் தீபஜோதி தன்னில் நீவாராய், திருச்செந்தில் வடிவேல் முருகா செல்வானி வாராய். பன்றிமலை சாமிக்கு ஜெயமங்களம், பாரில் குரு சாமிக்கு சுபமங்களம். பன்றிமலை சாமிக்கு ஜெயமங்களம், பாரில் குரு சாமிக்கு சுபமங்களம். எங்கள் திரு இறைவனுக்கு ஜெயமங்களம், ஏழை பங்காளனுக்கு
அறிவனுக்கு ஜெயமங்களம், எங்கள் பரம் சுடர்க்கு சுபமங்களம். எந்தை அறிவனுக்கு ஜெயமங்களம், எங்கள் பரம் சுடர்க்கு சுபமங்களம்.